எலியாவுடைய ஊழியத்தின் கடைசியில ஆண்டவர் இன்னும் எலியாவை கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி செய்யவும் வைத்தார். அதுல முக்கியமாய் ஆண்டவர் எலியாவை கொண்டு செய்த ஒரு காரியம், அதன் தொடர்ச்சியாக எலியாவுடைய ஊழியம் அப்படியே முடிந்து விடவில்லை. எலிசா மூலமாக எலியாவுக்குள்ளாக இருந்த அபிஷேகம் 2 மடங்காக எலிசாவுக்குள்ளாக இருந்தது. எலிசாவுடைய நாட்களில் திரளான அற்புதங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது என்று வேதம் பதிவு செய்கிறது. எலிசாவுடைய நாட்களில் எலிசா மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதங்களைத்தான் நாம் தொடர்ந்து சில வாரங்கள் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு குறிப்பாக இந்த எலிசாவுக்கு எப்படி இந்த ஊழிய அழைப்பை கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய எலிசா தன்னை எப்படி அர்ப்பணித்துக் கொண்டார் என்று சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான், யாரோ ஒருத்தருக்கு மாத்திரம்தான் இந்த அழைப்பு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் இந்த அழைப்பு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் யாரும் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. இது பாஸ்டர் செய்யற ஊழியம், இது அவருக்குரிய ஊழியம், இவருக்குரிய சொல்லவே முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களா, உங்க மேல அந்த கிருபை இருக்கிறது, அந்த அபிஷேகம் இருக்கிறது. எல்லாரும் மைக்கு பிடிச்சு பாட முடியாது, எல்லாரும் மைக்கு பிடிச்சு பேச முடியாது, எல்லாரும் சர்ச்சை நடத்த முடியாது, எல்லாரும் எல்லா ஊழியங்களையும் செய்ய முடியாது. ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காய் செய்ய முடியும். அதுதான் உண்மை. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சர்ச்சுக்கு போனோம், காணிக்கை போட்டோம், ஆராதிச்சோம், வேலை செஞ்சோன்னு வாழ்றது இல்லைங்க. நாம் வாழுகிற காலத்தில் ஆண்டவருக்காய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நான் போன வாரத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களுக்கு அறிவித்தேன். யோசுவாவுடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவன் மோசேக்கு ஒரு ஊழியக்காரன், அவ்வளவுதான், மோசேக்கு ஒரு வேலைக்காரன். ஆனா அவன் முடியும் போது, அவனுடைய வாழ்க்கை முடியும் போது வேதம் பதிவு செய்கிறது, அவன் மோசேயுடைய வேலைக்காரன் இல்லை, அவன் கர்த்தருடைய வேலைக்காரன். அப்படி முடியணும் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை ஒரு 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 உலக பிரகாரமாக ஒரு வேலை செய்கிறது மாதிரி தொடங்கலாம். அவர் இந்த வேலை செய்கிறவரும் தொடங்கலாம். ஆனால் நானும் நீங்களும் மரணிக்கும் போது ஜனங்கள் சொல்லணும், இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருக்காய் ஊழியம் செய்தான், கர்த்தருக்காய் நின்றான் என்று. கவனிங்கள், எலிசா சொல்லுகிறார், ஆண்டவரே போதும், இனி நான் வாழ முடியாது, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. ஆண்டவர் அவனிடத்துல போய் அவனுக்கு அப்பத்தை தண்ணீரை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி, இல்லை எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எல்லாரும் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய கிருபை எலியாவை ஆளுகை செய்தது, எலியாவை உற்சாகப்படுத்தினது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், அதுல ஆண்டவர் 15வது வசனத்துல சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் அசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. கவனிங்கள், 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணணும். அதே போல இன்னும் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். என்னன்னா, உன் ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டும். அவனுடைய பேர் தான் எலிசா. அவனுடைய அப்பா பேர் என்னன்னா சாப்பாத் என்று சொல்லப்பட்டிருக்கிற சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணணும். சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். கவனிங்கள், ஆண்டவர் தெளிவா எலியா இடத்துல சொல்லிட்டார், நீ 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்றது மாத்திரம் இல்ல, உனக்கு பின் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய உன் ஸ்தானத்தில் ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். அவன் பேர் தான் என்ன? எலிசா. கவனிங்கள், இந்த எலிசாவை குறித்து நாம் வேதத்தில் தியானிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, 19வது வசனத்தை தியானித்து பார்த்தால், அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத
சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். கவனிங்கள், எலியா தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் சொன்ன உடனே இவன் எலிசாவை தேடி போகிறான். இந்த எலிசா தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவனுடைய வேலை என்னன்னா, 12 ஏர் பூட்டி 12வது ஏரை ஒரு ஏர்ல 2 மாடுகள். அப்போ 12 ஏர்னா 20, சரிதானே எனக்கு கணக்கு, 24 மாடுகள். இப்போ 12வது ஏரை இந்த எலிசா பூட்டி உழுவதற்கான காரணம் என்னவென்றால், அந்த காலத்துல பெரிய பெரிய நிலங்களை வைத்திருப்பவர்கள் அவருடைய பிள்ளைகளை கூட அந்த நிலத்திலே உழுவதற்காக, வேலை செய்வதற்காக நியமித்திருப்பார்கள். ஏனென்றால் மற்றவர்களை கண்காணிப்பதற்காக, வேற வேலைக்காரங்கெல்லாம் சரியா வேலை செய்யறாங்களா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக 12வது ஏரை பூட்டிய இந்த எலிசா தான் எல்லாருக்கும் பின்னால போவார். அப்பதான் முன்னால போற 11 ஏர் மாடுகளும் கரெக்டா செய்யறாங்களான்னு கண்காணிப்பதற்காக. அப்ப வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எலிசா ஒரு பெரிய ஒரு செல்வந்தனின் மகனாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு பெரிய ஆஸ்திக்கு சொந்தக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த எலிசா மேலதான் ஆண்டுடைய கண்கள் விழுந்தது. நல்லா கவனிங்க, நாம் வேத புத்தகத்தை தியானித்து பார்க்கும்போது ஏழைகளை, திக்கற்றவர்களை, வறியவர்களையும் கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஞானம் இல்லாத பைத்தியமானவர்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் பவுலை போல, இந்த எலிசாவை போல செல்வந்தர்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் சரி சமம்தான். ஆமே, நான் ஏழையா இருந்தாதான் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைப்பாரா? நான் படிக்காதவனா இருந்தாதான் கர்த்தர் எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பாரா? இல்ல. ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. எந்த மனிதனுக்குள்ளாக அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்ளுகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த கர்த்தர் பயன்படுத்த முடியும். மெத்த படிப்பு படித்த பவுலையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஆமென். மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். உழுது கொண்டிருந்த அந்த உடமஸ்தனாகிய செல்வந்தனாகிய எலிசாவையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆண்டவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை. இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவரே, என் சபைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தபோது, நீ எலிசாவை குறித்து பேச ஆரம்பி. இந்த வாரத்தில், இந்த வருஷத்துல ஆரம்பத்திலேயே சபைக்குள்ளாக 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான அபிஷேகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை என்று ஆண்டவர் தெளிவா என்னோடு பேசி அனுப்பி இருக்கிறார். நான் சொன்னேன், இவன் ஒரு செல்வந்தனாக இருந்திருக்க வேண்டும், இவன் நிறைய ஆஸ்திகளை உடையவனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த எலிசா இருந்த இடம் மட்டும் போய் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாய் எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். கவனிங்கள், நீங்க எங்க இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல பிரதர், சகோதரிகளே. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேடி இந்த அழைப்பு வருகிறது. உங்க மேல ஒரு தரிசனம் இருந்தால், ஒரு திட்டம் இருந்தால், நீங்க எவ்வளவுதான் ஓடி ஒளிஞ்சாலும், எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு தூர போயிருந்தாலும், இந்த தரிசனம் உங்களை துரத்தி கொண்டு வரும். எலிசா இருந்த இடம் மட்டும் போய் எலியா தன்னுடைய சால்வையை அவன் மேல் போட்டான். இந்த சால்வையை குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னா இன்னும் புரியும் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட, தீர்க்கதரிசிகள் மேல இருந்த ஒரு சால்வை. ஆமேன். அப்போ ஒரு தீர்க்கதரிசி நடந்து வருகிறார் அப்படின்னு சொன்னாலே கரெக்டா தெரியும் இவர் தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் முகம் இல்ல, அவர் மேல இருக்கிற சால்வை அதை காண்பித்து கொடுக்கும். கவனிங்கள், ஒரு ஊழியக்காரன் தெருவில் நடந்து போறாரு, ஒரு கார்ல போறாரு, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு, ஒரு இடத்துல ஊழியம் செய்யறாருங்கிறது அவருடைய திறமை காண்பித்து கொடுக்காது, அவர் மேல இருக்கிற அழைப்பு காண்பித்து கொடுக்கும். உண்மையிலே ஊழியம் செய்யற ஆளுதானா? இவன் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளா, இல்ல அவனா போஸ்டர் அடிச்சு ஒட்டுறானான்னு ஆண்டவர் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுவார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய அழைப்பு ஒரு மனுஷனுக்கு மேல இருந்தால் ஜனங்களுக்கு அதே அவர்களை காண்பித்து கொடுத்து விடும். எலிசா தீர்க்கதரிசி நடந்து வரும்போது எல்லாருக்கும் தெரியும் இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் மேல சால்வை இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலோடு சொல்லுகிறார், இனி நான் உம்மை பார்க்க போறதில்லைன்னு சொல்லி கோபத்தோடு திரும்பி போகும்போது சவுல் எதை பிடிச்சு இழுக்கிறாரு? சாமுவேலுடைய சால்வையை பிடித்து இழுக்கிறார். ஏன்னா சாமுவேல் மேல் அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் இருந்தது, அந்த சால்வை இருந்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகள் கம்பளி போர்வை, அதாவது சால்வையை போர்த்தி கொண்டிருப்பார்கள், எடுத்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஆண்டவர் தெளிவாய் எலியாவிடத்துல சொன்னதுனால எலியா மேல இருந்த அந்த அழைப்பை, அந்த சால்வையை எலிசா இருந்த இடம் மட்டும் போய் கர்த்தர் போட்டார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நமக்காக தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் இவன் தான் ஊழியம் செய்யணும், இவள் தான் ஊழியம் செய்யணும்ங்கிறது இல்ல. எல்லார் மேலும் அந்த அழைப்பு இருக்கிறது. கவனிங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது கர்த்தர் கேட்பார், நீ என்ன செஞ்ச? நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருட காலங்கள் இந்த பூமியில நான் உனக்கு தந்தேன், நீ எனக்காக என்ன செஞ்ச? நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்த? யாரும் சொல்ல முடியாது, என் மேல் சால்வை விழவில்லையே என்று சொல்ல முடியாது. கவனிங்கள், உழுகிற நிலம் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். கால்களில் சேறு இருக்கும், முழுவதும் தண்ணீர் இருக்கும், அழுக்கு இருக்கும். அந்த இடம் மட்டும் போய் எலியா அன்றைக்கு எலிசாவை பார்த்து தன்னுடைய சால்வையை போட்டார். ஆனால் உழன்று கிடந்த பாவ அழுக்கில் கிடந்த, அழுக்கில் உழந்து கிடந்த பாவத்தில் நாம் நெருக்கப்பட்டு அந்நியராய் இருந்த காலத்தில் எலியா அல்ல, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வந்து நான் இருக்கிற இடம் மட்டும் வந்து அவருடைய அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறார், அவருடைய சால்வை என் மேல போட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் விட்டு சென்ற ஊழியத்தை என் பிள்ளை செய்வான், என் மகன் செய்வான் என்கிற எதிர்பார்ப்போடு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை நிறைந்த கர்த்தர் 2000 வருடங்களுக்கு முன்பாக நான் இருந்த இந்த பூமிக்கு என்னை தேடி வந்தார், என்னை அழைத்தார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தது 100க்கு 100 உண்மை. எனக்கு படிப்பறிவு இல்ல, எனக்கு சொல்ல தெரியாது, பரவாயில்ல, படிப்பறிவு வேண்டாம், சொல்ல தெரிய வேண்டாம், ஜெபிக்கலாம் அல்லவா? ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம் அல்லவா? உங்க கண்ணில் இருந்து ஏன் கண்ணீர் வருகிறது? உங்க தேவைக்கு தானே கண்ணீர் வருது. அழிகிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்ததுண்டா? இயேசுடைய ஊழியத்தை சற்று தியானித்து பாருங்கள். இயேசு தனக்காக கண்ணீர் வடிக்கவே இல்லை, ஆத்துமாக்களுக்காக எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். லாசரு வீட்டில், அந்த வீட்டில் இருந்த இழப்பை நினைத்து அவர்களுக்காக கண்ணீர் வடித்தார். எந்த ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறானோ அவனுக்குள்ளாகத்தான் ஆத்தும பாரம் இருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் தனக்குத்தானே ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறானோ அவன் ஒரு சுயநலவாதி கிறிஸ்தவன். கண்ணீர் வடிக்க கூடாதுன்னு சொல்லல, நமக்காக அழுது ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா எது உங்களை அதிகமாய் அழுத்துகிறது? ஆமென். ஆண்டுடைய பாரம், எருசலேமே, எத்தனையோ முறை நான் உன்னை சேர்க்க மனதா இருந்தேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல எவ்வளவோ முறை நான் உன்னை தேடி தேடி வந்தேன். நீ என்னை புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கிற. எருசலேமுக்கு பின்னாளில் வந்த அந்த அனுபவத்தை பார்த்து ஆண்டவர் தூர தரிசனத்தோடு பார்த்து அழுறாரு, எருசலேமை பார்த்து புலம்புறாரு. இந்திய தேசத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அழுக வருதா? எத்தனை கோடி கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டும், பாவத்திற்கு அடிமைப்பட்டும் நம்மை விட நல்லவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்த்தது உண்டா? உங்க மேல அந்த அழைப்பு இருக்கிறத உணர்ந்து இருக்கிறீங்களா? சும்மா வாரம் போறோம் இல்ல, இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றம் வரட்டும். சபையில வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பார்க்கிறேன் ஜனம் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் ஊர் ரட்சிக்கப்படட்டும். அந்த அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறது. சேரும் சகதியும் நிறைந்த இடத்தில் இருந்த எலிசாவை தேடி அங்க வரும்போது எலியா காலில் என்ன பட்டிருக்கும்? சேறு பட்டிருக்கும். ஏய் நான் பெரிய தீர்க்கதரிசி, கரையறி மேலவா சொல்லல, இவர் இறங்கி போறார். அதே மாதிரிதான் என் இயேசு, நாம் பெரியவர் உன்னதத்தில் இருக்கிறவன் சொல்லி நீ இங்க வான்னு சொல்லல. இல்ல மகனே, உன்னால இங்க வர முடியாது, நீ இருக்கிற இடத்துல நான் வரேன், உன் பாவத்தை நான் சுமக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்துறேன், எனக்காக ஊழியம் செய்வாயா? எனக்காக நிற்பாயா?
நீ எனக்காக ஆத்துமாக்களுக்காய் பரிந்து பேசுவாயா? பெரிய அழைப்பை நம் சபையில் இருக்கிற எல்லார் மேலேயும் கர்த்தர் வச்சிருக்கிறார், எல்லார் மேலேயும் வச்சிருக்கிறார். அதனால இது ஒரு மெசேஜா கேட்டுட்டு போகாம இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு போங்க. ஏதாவது ஆண்டவருக்கா நான் செய்வேன். உங்களுக்கு எதுவும் தெரியலையா, எங்ககிட்ட வாங்க, கேளுங்க. என்ன பாஸ்டர் நான் செய்யணும்? நம்ம சர்ச் மூலமா என்னெல்லாம் நடக்குது, நான் என்ன செய்யணும், என் மூலமா ஆண்டவர் எப்படி மகிமைப்பட முடியும்? பரிசுத்த ஆவியானவர்களுக்கு போதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. நாம் இனி மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல, நம்மை தேடி வந்த தேவனுக்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய காலம். தேடி அந்த 12ஆம் ஏர் பூட்டி கொண்டிருந்த எலிசா இருக்கும் இடம் மட்டும் தன் சால்வையை போட்டான். இதை போட்ட உடனேயே எலிசாவுக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொன்னேன் அந்த சால்வை எப்படிப்பட்டது என்று. சாதாரண மனிதன் பயன்படுத்துகிற சால்வை அல்ல. எலியா தீர்க்கதரிசியே எல்லாருக்கும் அங்கு தெரியும். இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அதுவும் நான் இருக்கிற இடத்தில், இந்த சேரும் சகதியுமான இருக்கிற இடத்தில் என்னை தேடி என் பக்கத்துல வந்து சும்மா போகல, அவர் மேல இருந்த சால்வைய என் மேல போட்டுட்டாரேன்னு சொல்லி அப்பவே எலிசாவுக்கு புரிந்து விட்டது. 20வது வசனம். உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு, ஆமே, மாடுகளை சொல்லுங்க, விட்டு, சத்தமா சொல்லுங்க, விட்டு, விட்டுன்னு சொல்லுங்க. விட்டு விட்டு யாரெல்லாம் ஆண்டவர் அழைச்சாரோ, யாரெல்லாம் வல்லமையாய் ஊழியம் செய்ததாக வேதம் பதிவு செய்கிறதோ, எல்லாரும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்ட உடனே எல்லாத்தையும் விட்டாங்க. பவுலுக்கு ஆண்டவருடைய அழைப்பு வந்தது. பவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அன்னைக்கே விட்டான், மற்றதெல்லாம் பெருமையை விட்டான், என்னடா படிப்பு, எல்லாத்தையும் விட்டான். மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சீஷர்கள், உன்னை மனுஷரை பிடிக்கிறோம் ஆக்குவோம்பான்னு வலையை விட்டுட்டு போயிட்டான். ஹலோ, நம்ம பிள்ளைங்க தொழில் செய்யற பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வீட்டில் வந்து சொல்லுங்க, நான் வலை பின்னிட்டு இருந்தேன், ஏசு வந்து பார்த்தாரு, எப்பா வலையெல்லாம் விட்டுட்டு என் பின்ன வான்னு சொன்னா நான் போயிட்டேன். எத்தனை பேர் நீங்க சம்மதிப்பீங்க? அறிவு இருக்கடா உனக்கு? ஏசுவா முன்ன பின்ன எனக்கு தெரியாது, இருக்கிற வேலையை விட்டுட்டு என்ன பண்ண போற? சீஷர்கள் எதையுமே எதிர்பார்க்கல, அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. எலிசாவை குறித்து பைபிள் சொல்லும், மாடுகளை விட்டான், அவன் ஆஸ்திகளை விட்டான், உயர்வுகளை விட்டான். அவன் எவ்வளவு, கவனிங்க, ஒரு மனுஷன், எல்லா மனிதர்களும் எதிர்காலத்தை குறித்து மிகப்பெரிய தரிசனத்தோடு ஏக்கத்தோடு தான் வாழுவார்கள். 12வது ஏரை பூட்டிட்டு இருக்கும்போது சொல்லுவான், இதெல்லாம் என் நிலம்தான், எனக்கு முன்னால 11 ஏர்களை பூட்டிட்டு ஓட்டுறாங்க, இதெல்லாம் எனக்குரியதான், இதுல நான் விளைய வச்சு இதுல வருகிற வருமானத்தை பெருக்கி கனவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான். ஆனால் என்றைக்கு இந்த அழைப்பு வந்ததோ அந்த கனவுகளை எல்லாம் விட்டு, ஆமென் சொல்லுங்கள், விட்டு. ஹல்லேலூயா. உங்க முன்னால நிக்கிற நானும் அப்படிதான். ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது முழு நேர ஊழியத்துக்கு நான் வருவேன் என்று. என் கனவெல்லாம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டு ஊழியம் செய்யணும். எப்படி? வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்யணும், யாருக்கு கையும் போய் ஏந்தக்கூடாது. நான் ஊழியத்திற்கு வருகிறதுக்கு முன்னால நிறைய இடங்களுக்கு, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு, நிறைய வாலிபர் கூடுகைகளுக்கு போயிருக்கிறேன். முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற பாஸ்டர் என்கிட்ட காணிக்கை கொண்டு வரேன். நான் சொல்லுவேன், பாஸ்டர் நான் நல்ல வேலை பார்க்குறேன், நான் ஒரு காசு நான் வாங்க மாட்டேன், நான் ஊழியத்துக்கு முழு நேரத்துக்கு வரும் வரையிலும் யாரிடத்திலும் காணிக்கை வாங்கினதே கிடையாது. ஆமே. ஆனா ஒரு நாள் வந்துருச்சு, நான் பெருசா நினைச்சிருக்கிற வேலையை கர்த்தர் விட வச்சார். விட்டு, ஆமே, எது நமக்கு லாபமாய் தோன்றுகிறதோ, எது நமக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோமோ, யாருக்கு கைய அதை கர்த்தர் ஒரு நாள் விட வைப்பார். ஆமேன் சொல்லுங்க. எலிசா மாடுகளை விட்டான், பைபிள் சொல்லுகிறது. மாடுகளை விட்டு என்ன சொல்றான்னா, எலியாவின் பிறகே ஓடுகிறான். ஐயோ, மாடை விட்டா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. மாடை தன் கண்ட்ரோல்ல வச்சுதான் என்ன பண்ணணும், உழணும் இல்லையா? விட்டுட்டு, அதாவது அவன் பிசினஸே விட்டுட்டு, அவன் வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு, இந்த அழைப்பை பெற்று அழைப்புக்கு பின்னால் ஓட பிரயாசப்படுகிறான். ஹலோ, இவ்வளவு நாள் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை அதே தொடர்ந்து போறீங்க இல்லையா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய காதுகளிலும் இந்த சத்தம் ஆழமாய் தொனிக்கட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் மேல இருக்கிற இந்த அழைப்புனால இன்றைக்கு சில காரியங்களை நீங்க விடணும்.
ஆமே, அதையும் பிடிச்சிட்டு இதையும் பிடிச்சிட்டு நிச்சயமா ஓட முடியாது. சில காரியங்களை விடணும், உங்க பாவத்தை விடணும், நீங்க பின்பற்றி வருகிற அந்த பாரம்பரியத்தை விடணும். ஆமே. நீங்க சகோதரி சொன்னாங்க பாருங்களா, யாருக்கிட்டே நம்ம சர்ச் பாரம்பரியத்தை போதிக்க கூடாது. பாரம்பரியத்தை போதிச்சாலே அது விக்கிரகம். விக்கிரகம். இயேசுவை போதிக்கணும், இயேசுவை போதிக்கணும். இன்னும் ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. நம்ம சர்ச்சில் எல்லாரும் இப்படி இருக்கணும்னு தான் நான் நம்புறேன், விரும்புகிறேன், அதுதான் நான் போதிக்கிறேன். யாரையும் குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, நான் முட்டம் திருச்சபைக்கு வந்த பிறகு முட்டம் திருச்சபையில் உள்ள ஆர்சி ஃபாதர்ஸ் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க சொல்லி இருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னால பெந்தேகோஸ்தே வட்டாரத்திலிருந்து வந்த இதே மாதிரி ஒரு பாஸ்டரை நாங்கள் பார்த்ததில்லை. ஏன் நாம் அவர்களை வெறுக்க வேண்டும்? ஏன் நாம் அவர்களை புறம் தள்ள வேண்டும்? ஆமே, சக மனிதனை மதிக்க வேண்டும். முதல்ல ஊழியன்னா என்னன்னு இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். சமாரியா ஸ்திரியை அவர் பாவியா பார்க்கல, யூதர்கள் பாவிகளாய் பார்த்தார்கள். ஆனால் இயேசுடைய பார்வை ஒரு மனுஷனுக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள இருந்தா ஆண்டவர் அதில் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? ஆமே, ஹல்லேலூயா. எலிசா எல்லாவற்றையும் விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, மாடுகளை விட்டு எலியாவுக்கு நேரே அவன் ஓடுகிறான். பைபிள் சொல்லுகிறது, எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் பின்தொடர்வேன். நான் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு. இந்த வார்த்தையை நான் இதையும் விளக்க விரும்புகிறேன். முத்தம் செய்ய உத்தரவு கொடுக்கணும். கவனிங்க, இப்போ நான்லாம் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா எல்லா டிராவல்லையும் போகும்போது அம்மாவை முத்தம் பண்ணிக்கிட்டு, அவங்க என்னை முத்தம் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போவேன். ஆனால் இந்த யூதர்களுடைய காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தாய் தகப்பனிடத்தில் முத்தம் கொடுக்குறாங்கன்னா போயிட்டு வாரேன்னு சொல்றதில்ல, குட் பாய் அப்படின்னு அர்த்தம். நான் இனி வரப்போறது இல்லை. ஏசு சீஷர்களை அழைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு வாரேன்னு சொல்றாங்க இல்லையா? இல்லம்மா, ஒரு யாத்திரை போயிட்டு வாரேன்னு சொல்றதில்ல, நான் இனி வரமாட்டேன் என்று சொல்லி வருவது. எலிசா தன்னுடைய தாயின் தகப்பனை முத்தம் செய்ய போனதுன்னா, ஐயா ஒருத்தர் மேல சால்வையை போட்டாரு, கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வாரேன் இல்லை, இனிமேல் அதுதான் என் வாழ்க்கை, இனி நான் குடும்பத்தோடு ஒட்ட விரும்பல, இந்த ஆஸ்தி எனக்கு தேவையில்லை. அம்மாவை அப்பாவையும் கட்டி முத்தம் விடுகிறான். தாயையும் என் தகப்பனை முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வே என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா சொல்லிட்டு நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய ஊழிய அழைப்பு, ஆண்டுடைய திட்டத்தை சர்ச்சில் மெசேஜ் கேட்கும்போது பயங்கரமா கூஸ் பம்பா இருக்கும். ஐயோ, ஆண்டவர் என் கூட தான் பேசினார். திரும்ப வீட்டுக்கு போகும்போது தெரியும் அது கிடக்குது இல்லையா? எத்தனை முறை இல்ல, எத்தனை முறை ஆண்டவர் பேசிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் இருந்துகிட்டே இருக்கிறோம். இன்னும் இருக்கிறோம், அப்புறமா பார்த்துக்கலாம். எலிசா கிட்ட எலியா சொல்லி அனுப்புறார், நீ போ முத்தம் பண்ணு. அங்க போயிட்டு ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கும். மகனே அழுவாங்க, ஒரே மகன் அல்லவா நீ, எனக்கு போனா என்ன ஆகும் அழுவாங்க. இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானடா வச்சிருந்தேன் எல்லாம், நீ போய் வா, நான் செஞ்சதை நினைச்சு பாரு. ஹலோ, நீ உலகத்துக்குள்ள போங்க, வேலை செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனா இயேசு உங்களுக்கு செஞ்சதை நினைச்சு பாருங்க. எலியா சொல்றாரு, நான் செஞ்சதை நினைச்சு பாரு. எலியா செஞ்சதையே நினைச்சு எலிசா திரும்ப எலியாவை பின்தொடர்ந்தான் என்றால், இயேசு செய்ததை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினைச்சா திரும்ப உலகத்துக்கு போவான்னு நினைக்கிறீங்க? பாவத்தில் விழுவான்னு நினைக்கிறீங்க? நீங்க இயேசு செஞ்சதை நினைக்காம இருக்கிறதுனால தான் திரும்ப பாவத்துக்கு போறீங்க. இயேசு அப்படி என்ன செஞ்சார்? பாவம் எவ்வளவு கொடுமையானது என்று இயேசுடைய சிலுவையை தியானிச்சாலே புரிஞ்சிடும். ஹலோ, நான் இந்த குட்டியோண்டு இந்த சிந்தையில, இந்த மூளையில யோசிச்சதுக்காகவா அவர் தலையில முள்ள அமிழ்த்தி யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்க நான் சிந்தையில செஞ்ச பாவம், கொடூரமான முட்கள் அவர் தலையில், அவ்வளவு கொடுமையானது பாவம். நல்ல கவனிங்க, இதை தியானிச்சவன்
சிந்தையில பரிசுத்தமா இருப்பான். எலியா சொல்ற, அதை நினைச்சு பாரு, நான் செய்ததை. கம்யூனியன் வரோம் இல்லையா, கம்யூனியன், இந்த திருவிருந்து பந்தி, அதனுடைய பிரதானம் என்ன நினைக்கிறீங்க? பைபிள் என்ன சொல்லுது, என்ன போதிக்குது? நாமெல்லாம் அந்த கம்யூனியன்ல, திருவிருந்துல பங்கெடுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்கள், அறிவிக்கிறவர்கள். அப்ப அவர் எப்படி மரணம் அடைந்தார், எப்படி பாடுபட்டார், அதை டெய்லி நினைச்சு பார்க்கணும். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில டெய்லி அப்பத்தை பிட்டார்கள். அங்கே கம்யூனியன் இருந்தது. ஏன்னா டெய்லி அதை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுல டெய்லி கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நினைத்து பாருங்கள், அவர் அடிக்கப்பட்டதை நினைத்து பாருங்கள், அவருடைய கரங்கள் கடாவப்பட்டதை நினைத்து பாருங்கள். காலைல சின்ன முள்ளு குத்துருச்சா யோசிச்சு பார்க்கணும். தலையில, ஆண்டுடைய தலையில முள்ளு குத்துச்சு, கர்த்தர் செய்ததை நினைத்து பாருங்க. எலியா சொல்ற, நான் செஞ்சதை நினைச்சு பாரு, அங்க எங்கே இருந்துராத. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்து செஞ்சதை நினைச்சு பாருங்க, அங்கே இருந்துராதீங்க, பழைய வாழ்க்கையிலே இருந்துராதீங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போயிட்டு திரும்பி வா மகனே, ஆனா நான் செஞ்சதை மறந்துடாத. கர்த்தரை தான் எதிர்பார்க்கிறாரு. நீ குடும்பத்தை கவனி, உன் பிள்ளைகளை கவனி, நல்ல வேலை செய், நல்ல சம்பாதி, தவறே இல்லை. ஆனா நான் உனக்காக செஞ்சதை நினைச்சு பாரு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, குடும்பத்தை நேசிங்க, வளருங்க. பைபிள் அதான் போதிக்குது, குடும்பத்தை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், பிள்ளைகளை வளர்த்தணும், ஆஸ்திகளை சம்பாதிக்கவும் பைபிள் சொல்லுது. ஆனாலும் கிறிஸ்து நமக்கு செய்ததை நினைத்து பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்க்கிறவனால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது ஊழியம் செய்வான். ஆமே, முழு நேர ஊழியத்திற்கு 2 வருடங்கள் தான் ஆக போகுது பாருங்க. அதுக்கு முன்னாலேயும் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். என் வேலையின் மத்தியில, படிப்பின் மத்தியில, ஆமே, என்னால் முடிந்த ஊழியங்களை செய்து கொண்டே இருந்தேன். அதனால முழு நேரம் தான் எல்லாரும் ஊழியத்துக்கு வரணும் இல்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஊழியம் செய்யலாமே, கர்த்தருக்காக செய்யலாமே. நினைத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை நினைத்து பாருங்கள். சகோதரர்களே, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக என்ன செய்தா என்று கர்த்தர் கேட்டா நான் வெட்கத்தோடு தலை குனியக்கூடாது. ஆம் ஆண்டவரே, எனக்கு கிடைக்கப்பெற்ற கிருபையில என்னால முடிஞ்சதை 4 பேருக்கு சொன்னேன். கேட்கிறாங்க, கேட்காம போறாங்க, அது இல்லை. நீங்க சொன்னீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, கர்த்தருக்கு தெரியும். ஆமே, நினைத்துக்கொள். 21வது வசனம், அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து, அதையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஏர் மாடை அவன் பண்ணிட்டு இருந்தானோ அதே பிடிச்சி வெட்டுறான். அதை அடித்து ஏரின் மரமுட்டுகளால், அதாவது அதுல யாக் இருக்கும் பாருங்க, மரமுட்டுகள், அந்த 2 மாடுகள் மேல வச்சிருக்கல, அந்த மரத்தையே வெட்டி. பைபிள் எவ்வளவு அழகா போதிக்குது பாருங்க வசனத்தை. அந்த ஊர்ல வேற மரம் இருந்திருக்காதா, வேற விறகுகள் இருந்திருக்காதா? இல்ல, இதையே விறகாக்கி அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான், அதே தவிடு பொடியாக்கி, அதே விறகாக்கி, அதை சமைத்து, இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஃபேரவல் நடக்கு, பெரிய பிரியா விடை வீட்டுல நடக்கு. கவனிக்கிறீங்களா? இனிமேல் எலிசா இந்த வீட்டுக்கு திரும்ப வரதில்லை. அப்படி வந்தாலும் இங்க வேலை செய்ய போறதில்லை. என் மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது, அதனால என் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபேரவல் கொடுக்கிறேன், பிரியா விடை. என்ன விடை? அங்க மாடுன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. ஏர் மாடுன்னா பீஃப் பிரியாணி இல்லையா? ஆமா, நல்லா சாப்பிட்டுருக்கிறாங்க. நல்லா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அவர்கள் சாப்பிட்ட பிறப்பு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று, யாருக்கு ஊழியம் செஞ்சான்? அப்படின்னு இல்லை இங்க வசனம், எலியாவுக்கு ஊழியம் செஞ்சான். யாருக்கு ஊழியம் செஞ்சான்? ரொம்ப கவனிக்கணும். ஊழிய அழைப்பு வந்துருச்சா, உடனே கர்த்தரை அழைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க போயிடக்கூடாது. எலிசாவுக்கு ஒன்றும் தெரியாது. எலிசா என்ன செய்யறாரு? எலியாவுக்கு நான் ஊழியம் செய்ய போறேன். யோசுவாவுடைய துவக்கம் என்ன? மோசேக்கு ஊழியம் செஞ்சான். எலிசா எலியாவுக்கு ஊழியம் செய்ய போறான். என் மேல இருக்கிற அழைப்பு உண்மைதான் ஐயா, ஆனா இன்று முதல் நான் உம்முடைய ஊழியக்காரன்.
ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையிலே அடங்கியிருங்க. இந்த மெசேஜை அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்ணுவேன். எலிசாவை குறித்து பைபிள் சொல்லுது. என்ன ஊழியம் தெரியுமா செஞ்சிருக்கிறான் எலியாவுக்கு? அதை மாத்திரம் வாசிச்சா முடிக்க போறேன். 2 ராஜாக்கள் 3:11 சொல்லுது, அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா? 2 ராஜாக்கள் 3:11 என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அப்படின்னா எலியாவுக்கு கை கழுவுறதற்கு தண்ணி ஊத்துறது. அந்த காலத்தில் இந்த வேலை யார் செய்வாங்கன்னா அடிமைகள் தான் செய்வாங்க. இப்ப கூட நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு புதுசா, நல்ல ஒரு பெரிய ஆளு, வந்த உடனே என்ன பண்ணுவோம்? அவர் சாப்பிட்டுட்டு முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் கை கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா? லிட்டரலா அந்த ஊழியத்தை தான், அந்த வேலையை தான் எலியாவுக்கு செஞ்சு. எலியா பெரிய தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களே எலியாவை இப்படிதான் பார்க்கணும். அவங்க கூட பைபிள் கொண்டு போறதுக்கு இல்லையா, காரு கதவு திறந்து விடுறதுக்கு, காரை ஓட்டுறதுக்கு, என்ன வேலை செய்ய சொன்னாலும் எலிசா ரெடி. பைபிள் சொல்லுது அவன் கைக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தானா. இந்த எலிசா பிற்காலத்தில் எப்படிப்பட்டவனாய் மாறினான் என்று வருகிற வாரத்தில் நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன்.